அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உஹுது போரில் ஒரு சோதனை திருப்பம். அம்பெரி வீரர்களின் மாபெரும் தவறு. சிறியதாக இருந்த இஸ்லாமிய படை வரலாற்றில் மற்றொரு முறை மக்காவாசிகளுக்கு எதிராய் மாபெரும் வெற்றி முத்திரையை பதித்தனர். இந்த வெற்றி பத்ரில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை விட சற்றும் குறைவானது அல்ல. இந்த நேரத்தில் மலை மீது நிறுத்தப்பட்டிருந்த அம்பெரியும் வீரர்களின் பிரிவில் பெரும்பாலோர் மாபெரும் தவறு ஒன்றை செய்தார்கள். இத்தவறினால் நிலைமை முற்றிலும் தலைகீழாக மாறியது. முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சேதமும் நஷ்டமும் ஏற்பட்டது. நபி அவர்களை எதிரிகள் கொன்றுவிட இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அம்பெரியும் வீரர்களின் இந்த தவறினால் ஏற்பட்ட பின்விளைவு முஸ்லிம்களின் வீரத்தை பற்றிய தவறான எண்ணத்தை ஏற்படுத்தியது. பத்ரு போரின் வெற்றிக்கு பின் நிராகரிப்பாளர்களுக்கு முஸ்லிம்களின் மீது இருந்த அச்சத்தையும் அம்பெரியும் வீரர்களின் இந்த தவறு போக்கிவிட்டது. வெற்றி அல்லது தோல்வி எது ஏற்பட்டாலும் அந்த மலையை விட்டு நகரக்கூடாது என்று இந்த அம்பெரியும் வீரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளையின் வாசகங்களை நாம் முன்பு கூறியிருந்தோம். இவ்வளவு ஆணித்தரமாக நபி அவர்கள் கட்டளையிட்டிருந்தும் வெற்றி கிடைத்து எதிரிகளின் பொருட்களை முஸ்லிம்கள் ஒன்று திரட்டுவதை பார்த்த அந்த தோழர்களில் சிலருக்கு உலக ஆசை ஏற்பட்டது. அவர்கள் தங்களுக்குள் இதோ வெற்றி பொருள், உங்களது தோழர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இதற்கு பின்பும் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கூறினார்கள். அச்சமயம் அவர்களின் தளபதி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளையை அவர்களுக்கு நினைவூட்டினார். மேலும் அல்லாஹுவின் தூதர் உங்களுக்கு கூறியதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று தோழர்களை எச்சரித்தார். என்றாலும் அந்த கூட்டத்தின் பெரும்பாலோர் இந்த எச்சரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாமும் மக்களுடன் வெற்றி பொருளை சேகரிப்போம் என்று கூறி அந்த பிரிவினரின் 40 அல்லது 40க்கும் மேற்பட்டவர்கள் மலையிலிருந்து இறங்கி படையுடன் சேர்ந்து பொருளை சேகரித்தார்கள். இதனால் முஸ்லிம் படையினரின் பின்பகுதி பாதுகாப்பற்றதாக ஆகிவிட்டது. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரின் தோழர்களில் 9 அல்லது அதைவிட குறைவானவர்கள் மட்டுமே தங்களுக்கு அனுமதி அல்லது மரணம் வரும் வரை அவ்விடத்திலேயே நிலையாக இருந்துவிட வேண்டும் என்று அங்கேயே தங்கிவிட்டார்கள். காலித் முஸ்லிம்களை சுற்றி வளைக்கிறார். இந்த சூழ்நிலையை காலித் இப்னு வலீத் நன்றாக பயன்படுத்தி கொண்டார். முஸ்லிம்களை பின்புறம் தாக்குவதற்காக அம்பெரியும் வீரர்கள் இருந்த மலையை நோக்கி அதிவேகமாக சென்றார். அங்கிருந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவரது தோழர்களையும் அதிவிரைவிலேயே கொன்றுவிட்டு முஸ்லிம்களின் படையின் பின்புறமாக சென்று தாக்கினார். காலிதின் குதிரை வீரர்கள் இதை உணர்த்தும் பொருட்டு பெரும் சப்தமிட்டவுடன் தோல்வியுற்று புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருந்த இணை வைப்பவர்கள் தங்களுக்கு ஒரு புதிய முன்னேற்றம் கிடைத்து விட்டதை அறிந்து முஸ்லிம்களை நோக்கி திரும்பினார்கள். அம்ரா பின்த் அல் கமா என்ற பெண் மண்ணில் வீசப்பட்டிருந்த இணை வைப்பவர்களின் கொடியை உயர்த்தி பிடித்தால் இணை வைப்பவர்கள் தங்களது கொடியை சுழற்றியவர்களாக சிலரை கூவி அழைத்தார்கள். பிறகு ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களின் மீது பாய்ந்தார்கள். இதனால் முஸ்லிம்கள் முன்னும் பின்னும் தாக்கப்பட்டார்கள். நபி அவர்களின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 நபர்கள் கொண்ட தங்கள் தோழர்களின் ஒரு சிறிய கூட்டத்தில் இருந்தார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். முஸ்லிம்களின் வீரத்தையும் அவர்கள் இணை வைப்பவர்களை விரட்டுவதையும் படையின் பின்பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த நபி அவர்கள் திடீரென காலிதின் குதிரை வீரர்களால் சூழப்பட்டார்கள். இப்போது நபி அவர்களுக்கு முன் 2 வழிகள்தான் இருந்தன. ஒன்று, உடனடியாக தங்களையும் தங்களுடைய 9 தோழர்களையும் பாதுகாத்து கொண்டு ஒரு ஆபத்தில்லாத இடத்தில் ஒதுங்கி விடுவது. மேலும் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்ட தங்களது படையை அதற்கு விதிக்கப்பட்ட விதியை அது சந்திக்கட்டும் என்று விட்டுவிடுவது. 2வது, தனக்கு ஏற்படும் ஆபத்தை பொருட்படுத்தாமல் தனது தோழர்களை தன்னை நோக்கி வருமாறு கூவி அழைப்பது. அவ்வாறு ஒன்று சேரும் அந்த தோழர்களை கொண்டே எதிரிகளால் சூழப்பட்ட தனது படையை காப்பாற்றி உஹுது மலைக்குன்றுகளின் உச்சிக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்வது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிகரற்ற வீரம் வெளிப்பட்டது. தனது சப்தத்தை உயர்த்தி தனது தோழர்களை அல்லாஹுவின் அடியார்களே, என் பக்கம் வாருங்கள் என்று அழைத்தார்கள். தனது குரல் ஒலியை முஸ்லிம்களை விட எதிரிகள்தான் முதலில் கேட்பார்கள். அவ்வாறு கேட்டால்
தான் இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகுவோம் என்றிருந்தும் அதை பொருட்படுத்தாமல் தன் தோழர்களை கூவி அழைத்தார்கள். ஆம், அவ்வாறே எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டு முஸ்லிம்கள் நபி அவர்களிடம் வந்து சேர்வதற்கு முன்பாக அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். முஸ்லிம்கள் சிதறுதல். எதிரிகள் முஸ்லிம்களை சுற்றி வளைத்துக் கொண்டபோது முஸ்லிம்களின் ஒரு சாரார் நிலை தடுமாறினார்கள். அதாவது இவர்கள் தங்களை மட்டும் காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று போர் மைதானத்திலிருந்து ஓடினார்கள். இவர்களில் ஒரு சாரார் ஓடிய ஓட்டத்தில் மதினாவிற்குள் நுழைந்தார்கள். மற்றும் சிலர் மலை உச்சிகளுக்கு மேலே ஏறிக்கொண்டார்கள். மற்றும் ஒரு சாரார் போர்க்களத்தில் இணை வைப்பவர்களோடு ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டார்கள். யார் எந்த படையைச் சேர்ந்தவர் என்ற பிரித்து அறிய முடியவில்லை. இதனால் முஸ்லிம்கள் தங்களுக்குள் சிலரை தவறுதலாக தாக்க நேர்ந்தது. இந்த நிலையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கும் ஒரு சம்பவம் சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. உஹுது போர் முடிவுறும் தருவாயில் இணை வைப்பவர்களுக்கு கடும் தோல்வி ஏற்பட்டது. அப்போது இப்லீஸ் முஸ்லிம்களை தடுமாற வைப்பதற்காக அவர்களை சப்தமிட்டு அழைத்து, அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு பின்னால் வருபவர்களை பாருங்கள் என்று கூறினான். இவனது சப்தத்தை கேட்ட முஸ்லிம் படையின் முன்பகுதியில் இருந்தவர்கள் தங்களில் ஒருவர்தான் அழைக்கிறார், தங்களுக்கு பின்பகுதியில் எதிரிகள் வந்துவிட்டதாக கருதி விரைவாக திரும்பி தங்களுக்கு பின்பகுதியில் இருந்த முஸ்லிம்களுடன் சண்டையிட்டார்கள். இவ்வாறு முஸ்லிம்களுக்குள்ளாகவே தாக்குதல் நிகழ்ந்துவிட்டது. அந்த நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையை முஸ்லிம்கள் எதிரி என்று நினைத்து அவரை கொல்ல பின்தொடர்ந்தார்கள். அதை பார்த்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் எனது தந்தை, அவரை விட்டுவிடுங்கள் என்று கத்தினார். ஆனால் அவரது சப்தம் எவர் காதிலும் விழவில்லை. எனவே அவரை விரட்டிச் சென்று கொன்றே விட்டார்கள். ஆனால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தங்களது தோழர்களை கோபிப்பதற்கு பதிலாக அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று கூறினார். மேற்கூறப்பட்ட சம்பவத்தை அன்னை ஆயிஷாவிடமிருந்து அறிவிக்கும் உர்வா கூறுகிறார், அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஹுதைஃபா மிக நல்லவராக இருந்தார். அதே நிலையில் அல்லாஹுவிடம் சேர்ந்து விட்டார். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இவ்வாறு அவர்கள் கூறியதற்கு காரணம், இவரின் தந்தை முஸ்லிமாக இருந்தும் தவறுதலாக படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பிணை தொகையாக 100 ஒட்டகங்களை தருவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வந்தார்கள். ஆனால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருந்தன்மையாக அதை முஸ்லிம்களுக்கே தானம் செய்து விட்டார்கள். இச்செயல் நபி அவர்களின் உள்ளத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய சிறந்த நல்லெண்ணத்தை ஏற்படுத்தியது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலும் இதே பெருந்தன்மையுடனே திகழ்ந்தார்கள். இதையே உர்வா மேற்கூறியவாறு சுட்டி காட்டினார்கள். இந்த கூட்டத்தின் அணிகளுக்கிடையில் மாபெரும் குழப்பமும் தடுமாற்றமும் நிலவியது. அதிகமானவர்கள் என்ன செய்வது, எங்கே செல்வது என்று தெரியாமல் குழப்பத்திற்கு உள்ளாகினார்கள். இந்த நிலையில் இருக்கும் பொழுது முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்று ஒருவன் ஓலமிடுவதை கேட்ட அவர்கள் மீதமிருந்த தன்னம்பிக்கையையும் இழந்தார்கள். அவர்களது மனபலமும் குன்றியது. சிலர் போரை நிறுத்தி கொண்டு சோர்வுற்று ஆயுதங்களை கீழே போட்டார்கள். மற்றும் சிலர் நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபையிடம் சேர்ந்து கொள்ளலாம், அவர் நமக்காக அபு சுஃபியானிடம் பாதுகாப்பு வாங்கி தருவார் என்று எண்ணினார்கள். தங்களது கையில் உள்ள ஆயுதங்களை போட்டுவிட்டு நிராயுத பாணியாய் இருந்த இத்தகைய கூட்டத்தை அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தபோது அவர்களிடம், நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் வாழ்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நபி அவர்கள் எக்காரியத்திற்காக உயிர் நீத்தார்களோ அதற்காக நீங்களும் உங்கள் உயிரை தியாகம் செய்யுங்கள் என்று கூறிய பின் அல்லாஹ்விடம் பின்வருமாறு முறையிட்டார்கள், அல்லாஹுவே, முஸ்லிம்களாகிய இவர்கள் செய்த காரியத்திலிருந்து உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இணை வைப்பவர்களாகிய அவர்கள் செய்த காரியத்திலிருந்து விலகி உன்னளவில் மீளுகிறேன். இவ்வாறு முறையிட்ட பின் எதிரிகளை நோக்கி முன்னேறினார். அப்போது அவரை சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து, அபு உமரே, எங்கே செல்கிறீர் என வினவினார். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்தின் நறுமணம் எவ்வளவு அருமையானது, உஹுதுக்கருகில் அதை நான் நுகர்கிறேன் என்று கூறி எதிரிகளிடம் போர் செய்து உயிர் நீத்தார். இறுதியில் அவரை எவராலும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு உடல் சிதைக்கப்பட்டிருந்தது. போர் முடிந்ததற்கு பின் அவரது நுனிவிரலை பார்த்துதான் அவரது சகோதரி அவரை அடையாளம் காட்டினார். அப்போது அவரது உடலில் ஈட்டி, அம்பு, வாள் ஆகியவற்றால் 80க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தன. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஜாதுல் மாத். சாபித் இப்னு தஹ்தாஹ் என்ற நபித்தோழர் தனது கூட்டத்தை அழைத்து,
அன்சாரி சமூகமே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமாக கொல்லப்பட்டு விட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் உயிருடன் இருக்கின்றான், அவன் மரணிக்க மாட்டான். உங்களது மார்க்கத்திற்காக நீங்கள் போர் புரியுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்குவான், உங்களுக்கு உதவி செய்வான் என்று கூற அன்சாரிகளின் ஒரு கூட்டம் அவருடன் புறப்பட்டார்கள். அவர்கள் காலிதின் குதிரைப்படை வீரர்களை தாக்கினார்கள். ஆனால் காலித் இவரையும் இவரது தோழர்களையும் கொன்றுவிட்டார். ஆதாரம் அஸ்ஸீரத்துல் அல்பியா. ஒரு முஹாஜிர் அன்சாரி ஒருவருக்கு அருகில் சென்றார். அந்த அன்சாரி வெட்டப்பட்டு இரத்தத்தில் உழன்று கொண்டிருந்தார். அப்போது அந்த முஹாஜிர் அன்சாரியிடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த அன்சாரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டாலும் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து வைத்து விட்டார்கள், நீங்கள் உங்களது மார்க்கத்திற்காக போரிடுங்கள் என்று கூறினார். ஆதாரம் ஜாதுல் மாத். இது போன்ற வீர உரைகளாலும் உணர்ச்சிமிக்க வார்த்தைகளாலும் முஸ்லிம்களுக்கு ஆன்மீக பலம் திரும்பியது. நிலை தடுமாறி நின்ற அவர்கள் சகஜ நிலைக்கு திரும்பினார்கள். பணிவது அல்லது அப்துல்லா இப்னு உபையுடன் சேர்ந்து கொள்வது என்ற குழம்பிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு தங்களது ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு எதிரிகளுடன் சண்டையிட ஆரம்பித்தார்கள். கூட்டத்தை பிளந்து கொண்டு நபி அவர்களை நோக்கி முன்னேறினார்கள். நபி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வெறும் பொய்யென அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் அவர்களின் பலம் மேலும் கூடியது. எனவே எதிரிகளின் கூட்டத்துடன் கடுமையாக போரிட்டு கொண்டே முன்னேறி நபி அவர்களுக்கு அருகில் ஒன்று கூடினார்கள். இதே நேரத்தில் மூன்றாவது ஒரு பிரிவினரும் இருந்தார்கள். அவர்களது கவலை நபி அவர்களை பற்றியே இருந்தது. இவர்களில் அபுபக்கர், உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹும் முதலிடம் வகித்தார்கள். நபி அவர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று தெரிந்தவுடன் முன்னேற்பாடாக நபி அவர்களை சுற்றி இவர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டார்கள். நபி அவர்களை சுற்றி கடும் சண்டை. முஸ்லிம்களில் இதற்கு முன் கூறப்பட்ட பிரிவினர்கள் எதிரிகளால் சூழப்பட்டு கடுமையான தாக்குதலை சமாளித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்திருந்த முஸ்லிம்களையும் குறைஷிகள் தாக்கினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 9 நபர்கள் மட்டுமே இருந்தார்கள். இப்போதுதான் நாம் முன்னால் கண்டவாறு நபி அவர்கள், முஸ்லிம்களே என்னிடம் வாருங்கள், நான் அல்லாஹுவின் தூதர் என்று அழைத்தார்கள். அப்போது நபி அவர்களின் சப்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருந்த மற்ற எதிரிகளும் நபி அவர்கள் இருந்த திசை நோக்கி பாய்ந்தார்கள். அதனால் நபி அவர்களுடன் இருந்த 9 நபி தோழர்களுக்கும் தாக்க வந்த எதிரிகளுக்கும் இடையில் கடுமையான சண்டை நடந்தது. அச்சண்டையில் அந்த தோழர்கள் நபி அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் அவர்களுக்காக தங்களையே அர்ப்பணிக்கும் தியாக உணர்வும் நன்கு வெளிப்பட்டது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இது தொடர்பாக அறிவிக்கும் ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உஹுது போரன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 அன்சாரி தோழர்களுடனும் 2 குறைஷி தோழர்களுடனும் தனித்து விட்டார்கள். இணை வைப்பவர்கள் நபி அவர்களை சூழ்ந்து கொண்ட போது, இவர்களை நம்மிடமிருந்து யார் விரட்டுவாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு, அல்லது அவர் சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட அன்சாரி ஒருவர் அந்த எதிரிகளை நோக்கி பாய்ந்து சண்டையிட்டு வீர மரணம் எய்தினார். மீண்டும் இணை வைப்பவர்கள் நபி அவர்களை தாக்க சூழ்ந்த போது முன்பு கூறியது போலவே கூறினார்கள். மீண்டும் அன்சாரிகளில் ஒருவர் முன் சென்று போரிட்டு வீர மரணம் எய்தினார். இவ்வாறே 7 அன்சாரி தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போது நபி அவர்கள் தனது 2 குறைஷி தோழர்களிடம், நமது தோழர்களுக்கு நாம் நீதம் செலுத்தவில்லை என்று கூறினார்கள். முஹாஜிர்கள் அன்றி அன்சாரிகள் கொல்லப்பட்டதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். நபி அவர்களின் வாழ்க்கையில் மிக இக்கட்டான நேரம். மேற்கூறப்பட்ட 7 அன்சாரி தோழர்களில் இறுதியாக எதிரிகளிடம் சண்டையிட்டவர் உமாரா இப்னு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவராவார். இவர் சண்டையில் படுகாயமடைந்து கீழே விழுந்தார். அப்போது 2 குறைஷி தோழர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லா மற்றும் சாத் இப்னு அபி வக்காஸ் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த சில முஸ்லிம்கள் உமாராவை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினார்கள். கீழே விழுந்த அன்சாரி தோழர் நபி அவர்களின் பாதத்தை தன் தலைக்கு தலையணையாக்கி கொண்டார். சற்று நேரத்தில் அவர் உயிர் பிரிந்தபோது அவரது கன்னம் நபி அவர்களின் பாதத்தின் மீது இருந்தது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த தருணம் நபி அவர்களின் வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு ஏற்பட்ட மிகச் சிரமமான நேரமாக இருந்தது. ஆனால் எதிரிகளை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக இருந்தது. அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தாமதிக்கவில்லை. உடனடியாக நபி அவர்களை நோக்கி தங்களது தாக்குதலை தொடுத்தார்கள். நபி அவர்களின் கதையை முடிக்க வேண்டும் என்று வெறி கொண்டார்கள். உத்பா இப்னு அபி வக்காஸ் என்பவன் நபி அவர்களை நோக்கி கல்லெறிந்தான். இதனால் நபி அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். நபி அவர்களின் வலது கீழ் முன்பல் சேதமடைந்து கீழ் உதடும் காயமடைந்தது.
நபி அவர்களை நோக்கி ஓடி வந்த அப்துல்லா இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி என்பவன் நபி அவர்களின் முகத்தை காயப்படுத்தினான். அப்துல்லா இப்னு கமிஆ நபி அவர்களின் புஜத்தின் மீது வாளால் ஓங்கி வெட்டினான். நபி அவர்கள் 2 கவச ஆடைகள் அணிந்திருந்ததால் அந்த வெட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலில் படவில்லை. ஆனால் தாக்கிய வேகத்தின் வலி 1 மாதம் வரை நீடித்திருந்தது. பின்பு நபி அவர்களின் முகத்தை நோக்கி வாளை வீசினான். அதனால் நபி அவர்கள் அணிந்திருந்த இரும்பு கவசத்தின் 2 ஆணிகள் முகத்தில் குத்தின. அவன், இதை வாங்கிக்கொள், நான் தான் இப்னு கமியா என்று கூறினான். அப்போது நபி அவர்கள் தனது முகத்தில் இருந்து இரத்தத்தை துடைத்தவர்களாக, அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக என்று கூறினார்கள். ஆதாரம் ஃபத்உல் பாரி. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். இப்போருக்கு பின் ஒரு நாள் தனது ஆட்டு மந்தையை தேடி இப்னு கமியா புறப்பட்டான். அவனது ஆட்டு மந்தை மலை உச்சியின் மீது இருப்பது தெரியவே அவன் அங்கு சென்றபோது கொம்புள்ள ஒரு முரட்டு ஆடு அவனை இடைவிடாமல் தாக்கி மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளியது. ஆதாரம் ஃபத்உல் பாரி. உஹுது போரின் இந்த இக்கட்டான தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரின் முகத்தை காயப்படுத்திய கூட்டத்தினர் மீது அல்லாஹுவின் கோபம் கடினமாகட்டும் என்று பிரார்த்தித்தார்கள். சிறிது நேரம் கழித்து, அல்லாஹுவே, எனது கூட்டத்தினரை மன்னித்துவிடு, நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்கள் என்று வேண்டினார்கள். ஆதாரம் ஃபத்உல் பாரி, முஹ்ஜமுத் தப்ரானி. காஜி இயால் அவர்களின் ஷிஃபா என்ற நூலில் இவ்வாறு வந்துள்ளது: அல்லாஹுவே, எனது கூட்டத்தினரை நேர்வழியில் நடத்து, நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்கள் என பிரார்த்தித்ததாக வந்துள்ளது. உஹுது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் பல் உடைக்கப்பட்டது. நபி அவர்களின் தலையிலும் பலமான காயம் ஏற்பட்டது. அப்போது நபி அவர்கள் தன் மீது வழிந்தோடிய இரத்தத்தை அகற்றியவர்களாக, அல்லாஹ்வின் தூதராகிய நான் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க, அவர்களோ எனது முகத்தையும் முன்பல்லையும் உடைத்துவிட எவ்வாறு அவர்கள் வெற்றி பெற முடியும் என்று கூறினார்கள். அல்லாஹ் இது தொடர்பாகவே இந்த வசனத்தை இறக்கினான்: நபியே, இவ்விஷயத்தில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் அவர்களை இஸ்லாமை தழுவும்படி செய்து மன்னித்து விடலாம், அல்லது அவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பதனால் அவர்களை வேதனையும் செய்யலாம். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 128. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். இணை வைப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று தீர்த்திட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் இருந்தார்கள். ஆனால் அவர்களை எதிர்த்து சாத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரும் மிக வீரத்துடனும் துணிவுடனும் போரிட்டார்கள். எனவே எதிரிகள் தங்களது நோக்கத்தை அடைய முடியவில்லை. மேலும் இவ்விரு தோழர்களும் அம்பெய்வதில் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்ததால் நபி அவர்களை தாக்க வந்த எதிரிகளின் கூட்டத்தை நபி அவர்களுக்கு அருகே நெருங்க விடாமல் தடுத்தார்கள். சாத் இப்னு அபி வக்காஸுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் அம்புக்கூட்டை கொடுத்து, சாதே, நீ அம்பெறி, எனது தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறினார்கள். நபி அவர்கள் சாதை தவிர வேறு எவருக்கும் இந்த வார்த்தையை கூறியதில்லை என்பதிலிருந்து எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாத் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. தல்ஹா இப்னு உபைதுல்லாவின் வீரத்தை பற்றி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதை இமாம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்துள்ளார்கள். அது என்னவென்றால், உஹுது போரில் எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். நபி அவர்களுடன் சில அன்சாரி தோழர்களும் இருந்தார்கள். அப்போது நபி அவர்கள், யார் இந்த எதிரிகளை எதிர்த்து போரிடுவார் என்று கேட்டார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, நான் என்று முந்திக் கொண்டு பதில் கூறினார்கள். ஆனால் உடன் இருந்த அன்சாரிகளும் அதற்கு தயாராகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு அனுமதி அளித்தார்கள். ஒவ்வொரு அன்சாரியாக எதிரிகளுடன் சண்டையிட்டு வீரமரணம் எய்தினார்கள். அதற்கு பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளுடன் சண்டையிட்டார்கள். அவர்களது சண்டை 11 நபர்களின் சண்டைக்கு சமமாக இருந்தது. அவரது கையில் பல வெட்டுகள் விழுந்தன, சில விரல்கள் துண்டிக்கப்பட்டன. அப்போது ஹஸ் என்றார்கள். இந்த ஹஸ் என்பது வேதனையில் கூறும் ஒரு வார்த்தையாகும். அதற்கு நபி அவர்கள், நீ பிஸ்மில்லாஹ் என்று சொல்லியிருந்தால் மக்கள் பார்க்கும் அளவுக்கு வானவர்கள் உன்னை உயர்த்தியிருப்பார்கள் என்றார்கள். இறுதியாக அல்லாஹ் எதிரிகளை விட்டும் நபி அவர்களை பாதுகாத்தான். ஆதாரம் ஃபத்உல் பாரி. 39 அல்லது 35 காயங்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த போரில் ஏற்பட்டன. அவர்களது ஆட்காட்டி விரலும் அதை அடுத்துள்ள பெரிய விரலும் வெட்டப்பட்டன. ஆதாரம் ஃபத்உல் பாரி. கைஸ் இப்னு அபு ஹாசிம் கூறியதாக சஹீஹுல் புகாரியில் வந்துள்ளது:
உஹுது போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சீறி வந்த அம்புகளை எந்த கையால் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து காத்தாரோ அந்த கை உஹுது போருக்கு பின் செயலிழந்து போனதை நான் பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹாவை பற்றி இவ்வாறு கூறினார்கள்: யார் பூமிக்கு மேல் நடமாடும் ஷஹீதை, உயிர் நீத்த தியாகியை பார்க்க விரும்புகிறார்களோ அவர் தல்ஹா இப்னு உபைதுல்லாவை பார்க்கட்டும். ஆதாரம் சுனனு திர்மிதி, இப்னு மாஜா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், உஹுது போரை பற்றி அபூபக்கருக்கு முன் பேசப்பட்டால் அன்றைய தினம் முழுவதும், அதாவது அன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த நன்மையெல்லாம் தல்ஹாவையே சாரும் என்று கூறுவார்கள். ஆதாரம் ஃபத்ஹுல் பாரி. மேலும் தல்ஹாவை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு ஒரு கவிதை கூறுவார்கள்: தல்ஹா இப்னு உபைதுல்லாவே, உனக்காக பல சொர்க்கங்கள் உண்டு, இன்னும் பல கண்ணழகிகளும் உண்டு. இந்த சிரமமான நெருக்கடியான நிலையில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது மறைமுகமான உதவியை இறக்கினான். இதை பற்றி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் ஒரு செய்தி சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உஹுது போரில் நான் நபி அவர்களை பார்த்தேன். அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களை சுற்றி இருவர் கடுமையாக சண்டை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெண்மையான ஆடை அணிந்திருந்தார்கள். இந்த நாளுக்கு முன்போ பின்போ அவர்களை நான் பார்த்ததில்லை. அவர்கள் ஜிப்ரீல், மீகாயில் ஆவார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். நபி அவர்கள் அருகே தோழர்கள் திரளுதல். மேற்கூறப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் கண் சிமிட்டும் சில நிமிடங்களில் மின்னல் வேகத்தில் நடந்து முடிந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான பல தோழர்கள் போரில் முதல் அணியில் நின்று எதிரிகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். திடீரென போரின் நிலை இவ்வாறு மாறும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லது நபி அவர்களின் சப்தத்தை அவர்கள் உடனடியாக கேட்டிருந்தால் நபி அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக விரைந்து சென்று நபி அவர்களை பாதுகாத்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் நபி அவர்களிடம் வருவதற்கு முன்னதாகவே நபி அவர்களுக்கு அத்தனை காயங்களும் ஏற்பட்டு விட்டன. 6 அன்சாரிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். 7வதாக ஒரு அன்சாரி தோழர் காயமடைந்து குற்றுயிராக பூமியில் விழுந்து கிடந்தார். அவரும் சிறிது நேரத்தில் மரணித்தார். சஅத், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவர் மட்டும் எதிரிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க விடாமல் எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். படையின் முன் அணியில் இருந்து சண்டை செய்து கொண்டிருந்த சிறப்புமிக்க நபித்தோழர்கள் நிலைமை அறிந்து நபி அவர்களிடம் விரைந்து வந்து அவர்களை சுற்றி வலையாக பின்னி நின்று எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக கடும் போர் புரிந்தார்கள். இவ்வாறு திரும்பிய தோழர்களில் முதலாம் அவர் நபி அவர்களின் குகை தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். இதோ அந்த தோழரின் அருமை மகளார் நமது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனது தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக அறிவிக்கிறார்கள். உஹுது போர் அன்று மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் பல திசைகளில் சிதறிவிட்டார்கள். பின்பு நான் தான் முதலில் நபி அவர்களிடம் திரும்பி வந்தேன். அப்போது அவர்களுக்கு முன் ஒருவர் அவர்களை பாதுகாத்தவராக எதிரிகளிடம் சண்டை செய்து கொண்டிருந்ததை பார்த்தேன். நான் என் மனதிற்குள், நீ தல்ஹாதானே, எனது தந்தையும் தாயும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், நீ தல்ஹாதானே, எனது தந்தையும் தாயும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், எனக்குத்தான் வாய்ப்பு தவறிவிட்டது, எனது இனத்தைச் சேர்ந்த உனக்காவது நபி அவர்களை பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டேன். அதற்குள் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பறவையை போன்று விரைந்து வந்து என்னை அடைந்தார். நாங்கள் இருவரும் நபி அவர்களை நோக்கி விரைந்தோம். அங்கு நாங்கள் சென்றடையும் போது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு முன் மயங்கி விழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களது சகோதரரை காப்பாற்றுங்கள், அவர் தனக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்று கூறினார்கள். நபி அவர்களின் முகம் தாக்கப்பட்டிருந்ததால் அவர்களது முகக்கவசத்தின் 2 ஆணிகள் கண்ணுக்கு கீழ்ப்பகுதியில் புகுந்து விட்டன. நான் அதை எடுக்க விரும்பினேன். அப்போது அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரே, அல்லாஹுவுக்காக கேட்கிறேன், அதை நான் தான் செய்வேன் என்று கூறினார். பின்பு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு வலி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தனது வாயால் அதை மிக மென்மையாக எடுக்க முயற்சி செய்தார். பிறகு அதை நபி அவர்களின் முகத்திலிருந்து பல்லால் கடித்து எடுத்தார். அதனால் அவரது முன்பல் விழுந்து விட்டது. 2வது ஆணியை அகற்ற நான் விரும்பினேன். அப்போதும் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுக்காக கேட்கிறேன், நான் தான் அதையும் எடுப்பேன் என்று கூறி முன்பு செய்தது போன்றே மிக மெதுவாக எடுத்தபோது அபு உபைதாவின் இன்னொரு பல்லும் விழுந்து விட்டது. மீண்டும் நபி அவர்கள், உங்களது சகோதரரை காப்பாற்றுங்கள், அவர் தனக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்று கூறினார்கள். நாங்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கிச் சென்று சிகிச்சை அளித்தோம். அவருக்கு 10 வாள்வெட்டுகள் விழுந்திருந்தன. சிகிச்சை அளித்த சிறிது நேரத்தில் மீண்டும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடம் வந்து விட்டார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத், இப்னு ஹிப்பான்.
இந்த சிரமமான வினாடிகளில் முஸ்லிம் மாவீரர்களின் ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி குழுமியது. அவர்களில் அபு துஜானா, முஸ்அப் இப்னு உமைர், அலி இப்னு அபு தாலிப், சஹல் இப்னு ஹுனைஃப், அபு சயீத் அல் குத்ரியின் தகப்பனாரான மாலிக் இப்னு சினான், உம்மு அமாரா பின்த் கஹப் அல் மாஜினியா என்ற பெண்மணி, கதாதா இப்னு நுஹ்மான், உமர் இப்னுல் ஹத்தாப், ஹாத்திப் இப்னு அபு பல்தா, அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் அதில் அடங்குவார்கள். ஆதாரம் முஸ்னத் அபி அலா. எதிரிகளின் தாக்குதல் வேகமாகுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க விரைந்த எதிரிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு நேரமும் அதிகரித்தவாறே இருந்தது. அவ்வாறே படையின் மற்ற பகுதிகளிலும் முஸ்லிம்கள் மீதும் எதிரிகளின் தாக்குதல் கடுமையானது. அபு ஆமீர் என்ற எதிரி போர் மைதானத்தின் பல இடங்களில் தோண்டி வைத்திருந்த பள்ளங்கள் ஒன்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழுந்து விட்டார்கள். அதில் அவர்களது மூட்டுக்கால் காயமடைந்தது. பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உதவியால் நபி அவர்கள் பள்ளத்திலிருந்து மேலே எழுந்தார்கள். இப்போரில் கலந்த முஹாஜிர்களில் ஒருவர் போரின் நிலைமை குறித்து விவரிக்கிறார். நான் உஹது போரில் கலந்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அம்புகள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் எரியப்பட்டன. ஆனால் அவை நபி அவர்களை தாக்கிவிடாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். எதிரிகளில் ஒருவனான இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி என்பவன், எனக்கு முகம்மதை காட்டுங்கள், அவர் உயிருடன் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று கத்திக் கொண்டிருந்தான். அப்போது நபி அவர்கள் அவனுக்கு அருகில்தான் இருந்தார்கள். எனினும் அவனால் அவர்களை பார்க்க முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பின் நபி அவர்கள் வேறு பக்கம் சென்று விட்ட போது, உனக்கு அருகில்தானே முகம்மது இருந்தார், அவரை நீ கொன்று இருக்கலாமே என்று எதிரி படையின் தளபதிகளில் ஒருவரான சஃப்வான் இப்னு ஷிஹாப் கூறினார். அதற்கு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவரை பார்க்கவில்லையே. அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நான் சொல்கிறேன், அவர் நம்மிடமிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார். நாங்கள் 4 நபர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்ற உறுதியுடன் அவரை தேடி அலைந்தோம். ஆனால் எங்களால் அவர் அருகில் செல்ல முடியவில்லை என்று இப்னு ஷிஹாப் கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். செயற்கரிய வீரதீரச் செயல்கள். முஸ்லிம்கள் இந்த நாளில் வரலாறு காணாத அற்புதமான வீரதீரச் செயல்களையும் தியாகங்களையும் புரிந்தார்கள். அவற்றில் சிலவற்றை இங்கு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னையே தடுப்பாக ஆக்கி நெஞ்சை நிமிர்த்தி எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து நபி அவர்களை பாதுகாத்தார்கள். இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உஹுது போர் அன்று அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு முன்பாக நின்று தனது கேடயத்தால் நபி அவர்களை பாதுகாத்து கொண்டு இருந்தார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மிக வேகமாக அம்பெறியும் திறமை பெற்றவர்கள். அன்றைய தினத்தில் மட்டும் அவரது கரத்தில் 2 அல்லது 3 வில்கள் உடைந்தன. ஒருவர் அபு தல்ஹாவுக்கு அருகில் அம்புக்கூட்டுடன் சென்றபோது, அதை அபு தல்ஹாவுக்கு கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி அவர்கள் எதிரிகளின் நிலையை அறிந்து கொள்ள அவ்வப்போது தங்களது தலையை உயர்த்தி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள், எதிரிகளின் அம்பு உங்களை தாக்கிவிடலாம், உங்களது நெஞ்சுக்கு முன் எனது நெஞ்சு இருக்கட்டும் என்று கூறுவார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேடயத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார். அவர் திறமையாக அம்பெறிபவராக இருந்தார். அவர் அம்பெறியும் போது அந்த அம்பு எங்கே விழுகிறது என்று நபி அவர்கள் தலையை உயர்த்தி பார்ப்பார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அபு துஜானா பலமிக்க இரும்பு கவச ஆடை அணிந்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வரும் அம்புகளை தன் முதுகை கேடயமாக்கி தடுத்துக் கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல்லை உடைத்துவிட்டு குதிரை மேல் வேகமாக சென்று கொண்டிருந்தான் உத்பா இப்னு அபி வக்காஸ். இவனை ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு பின்தொடர்ந்து சென்று அவனது தலையை வெட்டி வீசினார். பிறகு அவனது குதிரையையும் வாளையும் எடுத்துக்கொண்டார். இவன் நபி அவர்களின் பாதுகாவலரான சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரனாவான். இவனை தீர்த்து கட்ட சாத் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்வமாக இருந்தார். ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாய்ப்பை தட்டிச் சென்றார். அம்பெறிவதில் திறமை பெற்ற வீரர்களில் ஒருவரான சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு மரணம் வரை போர் புரிவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த போருக்கிடையில் வாக்கு பிரமாணம் செய்தார். இவரை போரில் எதிரிகளை விரட்டி அடிப்பதில் பெரும் பங்காற்றினார். அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அம்பெறிந்தார்கள். இது குறித்து கதாதா இப்னு நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், வில்லின் நரம்பு அறுபடும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பெறிந்தார்கள். அருந்துவிட்ட அந்த வில்லை கதாதா இப்னு நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடம் வைத்திருந்தார்கள்.
கதாதாவின் கண்ணில் ஏற்பட்ட காயத்தால் அது பிதுங்கிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தனது கையால் அவரது கண்குழியில் வைத்து பிரார்த்தனை செய்தார்கள். அது மிக அழகியதாகவும் கூர்ந்த பார்வை உடையதாகவும் அமைந்து விட்டது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிக மும்முரமாக போர் செய்தார். அவரது வாயில் பலத்த காயம் ஏற்பட்டு பல் உடைந்தது. 20க்கும் அதிகமான காயங்கள் அவருக்கு ஏற்பட்டன. அவற்றில் சில காலில் ஏற்பட்டதால் அவரால் சில காலம் வரை நடக்க முடியவில்லை. முஸ்லிம்களிடம் சண்டை செய்து கொண்டிருந்த இப்னு கமியாவிடம் நபித்தோழியரான உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா மோதினார். அவன் இவரது புஜத்தில் வெட்டியதால் இவருக்கு பெரும் காயம் ஏற்பட்டது. இவரும் அவனை பலமுறை வாளால் தாக்கினார்கள். ஆனால் அவன் மீது 2 கவச ஆடைகள் இருந்ததால் அவன் தப்பித்து கொண்டான். இப்போரில் உம்மு அமாராவுக்கு 12 பலத்த காயங்கள் ஏற்பட்டன. முஸ்அப் இப்னு உமைரும் போரில் தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி எதிரிகளுடன் சளைக்காமல் சண்டையிட்டார். தனது கையில் கொடியை ஏந்தி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கச் சென்று கொண்டிருந்த இப்னு கமியா மற்றும் அவனது நண்பர்களை எதிர்த்து சண்டையிட்டார். அவர்கள் முஸ்அபின் வலக்கரத்தை வெட்டிவிடவே கொடியை தனது இடக்கரத்தால் பற்றி கொண்டார். பின்பு இடது கையையும் வெட்டிவிடவே மண்டியிட்டு தனது கழுத்தாலும் நெஞ்சாலும் அதை அணைத்துக் கொண்டார். முஸ்அப் தோற்றத்தில் நபி அவர்களை போன்று இருந்தார். எனவே எதிரி இப்னு கமியா முஸ்அபை கொன்றுவிட்டு தான் நபி அவர்களை கொன்றதாக எண்ணி இணை வைப்பவர்களிடம் சென்று நிச்சயமாக முஹம்மது கொல்லப்பட்டார் என்று கூச்சலிட்டான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி அவர்கள் கொல்லப்பட்ட வதந்தியும் அதன் விளைவும். இவன் கூச்சலிட்ட சில நிமிடங்களிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி இணை வைப்பவர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரவியது. இந்த நேரத்தில் எதிரிகளால் சூழப்பட்ட பெரும்பாலான முஸ்லிம்களின் உறுதி குலைந்தது. அவர்களுக்கு மத்தியில் பெரும் குழப்பமும் சலசலப்பும் ஏற்பட்டது. எனினும் இந்த வதந்தியால் எதிரிகளின் தாக்குதல் சற்றே தணிந்தது. அதற்கு காரணம் நபி அவர்களை கொல்ல வேண்டும் என்ற தங்களது நோக்கத்தில் வெற்றி பெற்று விட்டோம் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆகவே தாக்குதலை குறைத்து கொண்டு போரில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் உடல்களை சிதைப்பதில் ஈடுபட்டார்கள். நபி அவர்கள் போரை தொடர்கிறார்கள். முஸ்அப் கொல்லப்பட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை அலி இப்னு அபு தாலிபிடம் வழங்கினார்கள். நபி அவர்களிடமிருந்து கொடியை வாங்கிய அலி ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக எதிரிகளை தாக்கி கதிகலங்க வைத்தார்கள். அங்கிருந்த மற்ற நபித்தோழர்களும் எதிரிகளை எதிர்த்து சண்டையிடுவதிலும் முஸ்லிம்களை பாதுகாப்பதிலும் தீவிரமானார்கள். எதிரிகளால் சூழப்பட்டிருந்த முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடன் இருந்த சிறு படையை அழைத்துக் கொண்டு எதிரிகளின் படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளந்தார்கள். அப்போது நபி அவர்களை முஸ்லிம்களில் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு முதலாக பார்த்துவிட்டு மிக உயர்ந்த சப்தத்தில், முஸ்லிம்களே நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், இதோ அல்லாஹ்வின் தூதர் வந்துவிட்டார்கள் என்று உரக்க கூறினார். தன்னை எதிரிகள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக காவிடம் அமைதியாக இரு என்று நபி அவர்கள் செய்கை செய்தார்கள். எனினும் முஸ்லிம்களின் காதுகளுக்கு காவின் குரல் எட்டிவிடவே நபி அவர்களை நோக்கி 30 தோழர்கள் ஒன்று கூடினார்கள். இவ்வாறு தோழர்களின் பெரும் கூட்டம் ஒன்று சேர்ந்த பின் தாக்கிக் கொண்டிருக்கும் எதிரிகளை விலக்கியவர்களாக தங்களது படையை மலை கணவாய்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துச் சென்றார்கள். நபி அவர்களின் இந்த திட்டத்தை தடுக்க எதிரிகள் பல வழிகளிலும் போராடினார்கள். இருந்தும் இஸ்லாமிய சிங்கங்களின் வீரத்திற்கு முன் அவர்கள் அனைவரும் தோல்வியையே கண்டார்கள். இணை வைப்பவர்களின் குதிரை வீரர்களில் ஒருவனான உஸ்மான் இப்னு அப்துல்லா இப்னு முகீரா என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, இவர் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று கூறிக்கொண்டே விரைந்து வந்தான். நபி அவர்கள் அவனை எதிர்ப்பதற்கு ஆயத்தமானார்கள். ஆனால் வழியில் இருந்த பள்ளத்தில் அவனது குதிரை தடுமாறி விழுந்தது. ஹாரிஸ் இப்னு சிம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவனை எதிர்கொண்டு அவனது காலில் வெட்டினார்கள். அதனால் அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. பின்பு அவன் மீது பாய்ந்து அவனது கதையை முடித்துவிட்டு அவனது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடம் வந்தார்கள். இக்காட்சியை பார்த்த மக்காவின் குதிரை வீரர்களில் மற்றொருவனான அப்துல்லா இப்னு ஜாபீர் என்பவன் ஹாரிஸ் இப்னு சிம்மாவிடம் சண்டையிட்டான். அவரது புஜத்தை வெட்டி காயப்படுத்தினான். அவன் கொல்வதற்கு முன் முஸ்லிம்கள் அவரை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஹாரிஸ் தாக்கப்பட்டதை பார்த்து கொதித்தெழுந்த அஞ்சா நெஞ்சன் வீராதி வீரர் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு எதிரி அப்துல்லா இப்னு ஜாபிரின் தலையை கண் சிமிட்டும் நொடியில் வெட்டி வீசினார். போர் இவ்வளவு கடுமையாகவும் உக்கிரமாகவும் நடந்து கொண்டிருந்த வேளையில் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு நிம்மதி அளிக்கும் பொருட்டு சிறு தூக்கத்தை இறக்கினான். இதை பற்றி குர்ஆனிலும் கூறப்பட்டுள்ளது. இதோ அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அது பற்றி கூறுகிறார். உஹுது போரில் சிறு தூக்கம் பிடித்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். எனது கையிலிருந்து பல முறை வாள் விழுந்தது. நான் அதை எடுக்கிறேன், அது கீழே விழுகிறது. நான் அதை எடுக்கிறேன், அது கீழே விழுகிறது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி.
இவ்வாறு அல்லாஹ் பெரிய துன்பமான சமயத்திலும் முஸ்லிம்களுக்கு மன நிம்மதியை வழங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக எதிரிகளுடன் போராடி தன்னுடன் இருந்த முஸ்லிம்களை மலை கணவாய்க்கு அருகில் திட்டமிட்டவாறு ஒதுக்கி கொண்டார்கள். மேலும் மற்ற இஸ்லாமிய படைகளும் இந்த பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர வழி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போர் திறமைக்கு முன் காலிதின் போர் திறமை தோற்றது. அநியாயக்காரன் உபை கொல்லப்படுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை கணவாயில் தங்களையும் தோழர்களையும் பாதுகாத்துக் கொண்ட போது உபை இப்னு கலஃப், முஹம்மது எங்கே? அவர் தப்பித்துக் கொண்டால் நான் தப்பிக்க முடியாது என்று அலறியவனாக நபி அவர்களை தேடி அலைந்தான். அப்பொழுது அவன் நபி அவர்களை பார்த்துவிட கொலை வெறியுடன் அவர்களை நோக்கி விரைந்தான். தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் சென்று அவனை தாக்கட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனை விட்டு விடுங்கள், அவன் என் அருகில் வரட்டும் என்றார்கள். அவன் நபி அவர்களுக்கு அருகில் நெருங்கிய போது ஹாரிஸ் இப்னு சிம்மாவிடமிருந்து ஒரு சிறிய ஈட்டியை வாங்கி நபி அவர்கள் தனது உடலை சிலிர்த்தார்கள். எப்படி ஒட்டகம் சிலிர்க்கும் போது அதனுடைய முதுகிலிருந்து முடி பறக்குமோ அது போன்று மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பறந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை முன்னோக்கி அவன் அணிந்திருந்த கவச ஆடைக்கும் தலை கவசத்திற்கும் இடையே தெரிந்த அவனது கழுத்தை குறிபார்த்து ஈட்டியை எறிந்தார்கள். அந்த ஈட்டி அவனது கழுத்தை உராய்ந்து சென்று சிறிய காயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதனால் ஏற்பட்ட வலியோ மிக கடுமையாக இருந்தது. அவன் ஒட்டகத்தில் அமர முடியாமல் பல முறை கீழே விழுந்து எழுந்தான். அந்த சிறிய காயத்துடன் குறைஷிகளிடம் திரும்பி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மது என்னை கொன்றுவிட்டார் என்று சப்தமிட்டான். அதற்கு குறைஷிகள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ பயந்து விட்டாய், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உனக்கு ஏதோ கோளாறு ஏற்பட்டு விட்டது, இல்லை என்றால் இந்த சிறிய காயத்திற்கு போய் இப்படி கூச்சல் போடுவாயா என்று கூறி நகைத்தார்கள். அதற்கு அவன், முஹம்மது மக்காவில் இருக்கும் போதே நான் உன்னை கொல்வேன் என்று கூறியிருந்தார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் மீது அவர் துப்பி இருந்தாலும் நான் செத்திருப்பேன் என்று கூறினான். மாடு அலறுவது போன்று அவன் அலறினான். எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக எனக்கு இருக்கும் வேதனையை இந்த தில் மஜாஸில் உள்ள அனைவருக்கும் பிரித்து கொடுத்தால் அவர்கள் அனைவருமே செத்து விடுவார்கள் என்றான். மக்கா செல்லும் வழியில் ஷரீஃப் என்ற இடத்தில் அவன் இறந்தான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி அவர்களுக்கு தல்ஹா தோள் கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையை நோக்கி ஒதுங்க முயன்ற போது வழியில் ஒரு பாறை குறுக்கிட்டது. அதன் மீது ஏறிதான் செல்ல வேண்டும். ஆனால் அவர்களால் ஏற முடியவில்லை. காரணம், அவர்களின் உடல் கனமாக இருந்தது. 2 கவச ஆடைகள் அணிந்திருந்தார்கள். அத்துடன் பலத்த காயங்களும் ஏற்பட்டிருந்தன. எனவே தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு பாறைக்கு கீழ் உட்கார்ந்து கொள்ள நபி அவர்கள் அவர் உதவியால் மேலே ஏறினார்கள். பிறகு தல்ஹா சொர்க்கத்தை தனக்கு கடமையாக்கி கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நற்செய்தி கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இணை வைப்பவர்களின் இறுதி தாக்குதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவாயின் மைய பகுதியில் நன்கு நிலை கொண்ட போது இணை வைப்பவர்கள் மீண்டும் தாக்கினார்கள். இது முஸ்லிம்களுக்கு சேதம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் செய்த இறுதி தாக்குதலாகும். நபி அவர்கள் மலை கணவாயில் இருந்தபோது குறைஷிகளின் ஒரு கூட்டம் மலையின் மீது ஏறி வந்து தாக்க முயற்சி செய்தது. அவர்களுக்கு அபு சுஃபியானும் காலித் இப்னு வலீதும் தலைமை தாங்கினார்கள். அப்போது நபி அவர்கள் அல்லாஹ்விடம், அல்லாஹுவே, அவர்கள் எங்களுக்கு மேல் உயரே ஏறிவிடக் கூடாது என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது உமர் இப்னு ஹத்தாபும் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் முஹாஜிர்களின் ஒரு சிறு கூட்டமும் சென்று அவர்களிடம் சண்டையிட்டு கீழே இறக்கியது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். சாத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மற்றொரு முறை எதிரிகள் மலைக்கு மேல் ஏறிக்கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அவர்களை நீ விரட்டு என்றார்கள். அதற்கு நான் எப்படி தனியாக அவர்களை விரட்ட முடியும் என்றேன். நபி அவர்கள், அவர்களை நீ விரட்டு என்று 3 முறை கூறவே எனது அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அக்கூட்டத்தில் முந்தி வந்து கொண்டிருந்தவனை குறிவார்த்து எய்தேன். அவன் செத்து மடிந்தான். நான் சென்று அந்த அம்பை எடுத்துக்கொண்டேன். பின்பு இன்னொருவன் அருகில் வரவே அதே அம்பை கொண்டு எய்தேன். அவனும் செத்து மடிந்தான். நான் சென்று அம்பை எடுத்துக்கொண்டேன். அடுத்து ஒருவன் வர அவனையும் அதே அம்பால் கொன்றேன். 3 இறந்தவுடன் மற்றவர்கள் ஏற அஞ்சி இறங்கிவிட்டார்கள். அப்போதுதான் இந்த அம்பு அல்லாஹ்வின் அருள் பெற்றது என்று கூறி அதை என் அம்புக்கூட்டில் பாதுகாத்து கொண்டேன். இப்படி பல எதிரிகளின் உயிர்களை குடித்த அம்பை சாத் ரலியல்லாஹு அன்ஹு தங்களிடம் மரணம் வரை பாதுகாத்தார்கள். அவர்கள் மரணித்த பின்பு அவர்களது பிள்ளைகள் அதை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ஆதாரம் ஜாதுல் மாத். போரில் உயிர் நீத்த தியாகிகளை சிதைத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வேண்டுமென பலமுறை எதிரிகள் முயன்றார்கள். ஆனால் முஸ்லிம்கள் நபி அவர்களுக்கு அரணாக விளங்கியதால்
எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் நபி அவர்கள் தங்களின் தாக்குதலில் இறந்திருக்கலாம் என்றும் சற்றே உறுதியாக எண்ணினார்கள். அதனால் போரை நிறுத்தி கொண்டு மக்காவிற்கு புறப்பட தங்களுடைய முகாம்களுக்கு திரும்பினார்கள். அவ்வாறு திரும்பும்போது சில ஆண்களும் பெண்களும் போரில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் காது, மூக்கு, மர்ம உறுப்புகள் போன்றவற்றை அறுத்தார்கள், வயிறுகளை கிழித்தார்கள். ஹிந்து பின்த் உத்பா என்பவள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஈரலை அறுத்து மென்று விழுங்க முயற்சி செய்தால் அவளால் முடியாமல் போகவே அதை துப்பிவிட்டாள். பின்பு தியாகிகளின் காதுகளையும் மூக்குகளையும் அறுத்து தனக்கு கால் கொலுசாகவும் கழுத்து மாலையாகவும் அணிந்து கொண்டாள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இறுதி வரை சண்டையிட முஸ்லிம்கள் துணிதல். இந்த கடைசி நேரத்தில் 2 நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் மூலம் முஸ்லிம்களின் துணிவையும் அல்லாஹ்வின் பாதையில் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு இருந்த அலாதியான ஆர்வத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, காஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உஹது போரில் நானும் கலந்து கொண்டேன். அப்போது கொல்லப்பட்டு கிடந்த முஸ்லிம்களை எதிரிகள் சிதைப்பதை பார்த்து திகைத்து நின்று விட்டேன். அங்கே ஒருவன் உறுதியான உருக்கு சட்டை அணிந்தவனாக கொல்லப்பட்ட முஸ்லிம்களை பார்த்து அறுக்கப்பட்ட ஆடுகளைப் போன்று வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்று கூறியவனாக முஸ்லிம்களை கடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது கவச ஆடை அணிந்த முஸ்லிம் ஒருவர் அவன் தனக்கருகில் வருவதை எதிர்பார்த்தார். நான் அந்த முஸ்லிமுக்கு பின்புறமாய் நின்றவனாக எனது பார்வையால் அந்த முஸ்லிமையும் எதிரியையும் கவனித்தேன். எதிரி நல்ல ஆயுதம் உள்ளவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் தெரிந்தான். அந்த இருவரும் சந்திப்பார்களா என்று நான் எதிர்பார்த்தேன். அதேபோல் இருவரும் சந்தித்து சண்டையிட்டார்கள். முஸ்லிம் அந்த எதிரியை ஒரு வெட்டுதான் வெட்டினார். அந்த வெட்டு அவனது பித்தட்டு வழியாக சென்று அவனை 2ஆக பிளந்தது. பின்பு அவர் தனது முகத்திரையை விலக்கி என்னை பார்த்து, காபே, என்ன பார்க்கிறாய்? நான் தான் அபு துஜானா என்று கூறினார். ஆதாரம் அல்-பிதாயா. 2. பல முஸ்லிம் பெண்மணிகளும் போர் முடியும் தருவாயில் மைதானத்துக்கு வந்து போரில் தங்களால் முடிந்த பங்காற்றினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை பற்றி கூறுகிறார்கள், நபி அவர்களின் மனைவியான ஆயிஷா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் பார்த்தேன். அவர்கள் தங்களது கெண்டைக்கால்கள் தெரியும் அளவு ஆடையை உயர்த்தியவர்களாக தோல் துருத்திகளில் தண்ணீர் நிரப்பி அதை முதுகில் சுமந்து வந்து முஸ்லிம்களுக்கு புகட்டினார்கள். தண்ணீர் தீர்ந்து விடவே மீண்டும் நிரப்பி வந்து புகட்டினார்கள். இவ்வாறு இறுதி வரை சிரமம் பாராது பல முறை நிரப்பி வந்து காயமடைந்த முஸ்லிம்களுக்கும் மற்ற வீரர்களுக்கும் தாகம் தீர்த்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உஹது போரில் உம்மு சலீத் என்ற அன்சாரி பெண்ணும் தோல் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி வந்து எங்களது தாகம் தீர்த்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணியும் போர் மைதானத்திற்கு வந்தார்கள். முஸ்லிம்களில் சிலர் தோற்று மதீனாவுக்கு ஓடுவதை பார்த்த அவர் அவர்களின் முகத்தில் மண்ணை வாரி இறைத்தார். மேலும் அவர்களில் சிலரை பார்த்து, இந்தா ஆடையை நெய்யும் ராட்டையை வாங்கிக்கொள், வாளை என்னிடம் கொடு என்று ரோஷமூட்டினார். பின்பு போர்க்களம் வந்து காயமடைந்தவர்களுக்கு தண்ணீர் புகட்டினார். அது சமயம் ஹிப்பான் இப்னு அரக்கா என்னும் அரக்கன் ஒருவன் அப்பெண்மணியை நோக்கி அம்பெறிந்தான். அவர்கள் கீழே விழுந்து விடவே அவர்களின் ஆடை விலகியது. அந்த மூடன் இதை பார்த்து ஏளனமாக சிரித்தான். இக்காட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியது. எனவே கூர்மையற்ற ஒரு அம்பை சாத் இப்னு அபி வக்காஸிடம் கொடுத்து, சாதே, இந்த அம்பை அவனை நோக்கி எறி என்றார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்பை அவனை நோக்கி எறிய அது அவனது கழுத்தை தாக்கியது. அவன் மல்லாந்து விழ அவனது ஆடையும் அகன்றது. அதை பார்த்து நபி அவர்கள் கடைவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்துவிட்டு, அந்த பெண்மணிக்காக சாது பழி தீர்த்து விட்டார், அல்லாஹ் சாதின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்று கூறினார்கள். ஆதாரம் அஸ்ஸீரத்துல் ஹல்பியா. மலை கணவாயில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவாயில் நல்ல அமைப்பான இடத்தை அடைந்த போது அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களது கேடயத்தை எடுத்துச் சென்று அதில் தண்ணீர் நிரப்பி வந்தார்கள். அத்தண்ணீர் பெரிய குழியுடைய பாறையில் நிரம்பியிருந்த தண்ணீர் என்று சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலர் அது ஒரு கிணற்றிலிருந்து எடுத்து வந்த தண்ணீர் என்கிறார்கள். எது எப்படியோ அந்த தண்ணீரிலிருந்து நபி அவர்களுக்கு விருப்பமற்ற வாடை வீசவே நபி அவர்கள் அதை குடிக்கவில்லை. தனது முகத்தில் இருந்த இரத்தக்கரையை மட்டும் கழுவி கொண்டார்கள். அல்லாஹுவின் கோபம் அவனது நபியின் முகத்தை காயப்படுத்தியவன் மீது கடினமாகட்டும் என்று கூறியவர்களாக தனது தலையின் மீதும் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி கொண்டார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த நிகழ்ச்சி குறித்து நபி தோழர் ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு கூடுதல் விவரம் அளிக்கிறார். அல்லாஹுவின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காயத்தை யார் கழுவியது, யார் தண்ணீர் ஊற்றியது, எதை கொண்டு அவர்களுக்கு மருந்திடப்பட்டது என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அதாவது நபி அவர்களின் மகளார்
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கழுவினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேடயத்திலிருந்து தண்ணீரை ஊற்றினார்கள். தண்ணீர் ஊற்றுவதால் ரத்தம் நிற்காமல் அதிகமாகிறது என்பதை பார்த்தவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பாயின் ஒரு பகுதியை கிழித்து அதை எரித்து அந்த சாம்பலை அக்காயத்தில் வைத்தார்கள். உடனே ரத்தம் நின்றுவிட்டது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அதற்குள்ளாக முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு மதுரமான நீர் எடுத்து வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பருகி அவருக்காக நல்ல பிரார்த்தனையும் செய்தார்கள். ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா. இவ்வாறு காலை பொழுதில் தொடங்கிய போர் முதலில் வெற்றி, பிறகு சேதம் என்று ஒரு வழியாக மதிய வேளையில் முடிவுக்கு வந்தது. இப்போரில் நபி அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட காயமும் களைப்பும் தெரிந்ததே. எனவே நபி அவர்கள் லுஹர் மதிய நேர தொழுகையை உட்கார்ந்து தொழ தோழர்களும் அவ்வாறே தொழுதார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அபூ சுஃபியானின் மகிழ்ச்சி. எதிரிகள் மக்காவிற்கு திரும்ப முழுமையாக ஆயத்தமானார்கள். அதற்குள் முஸ்லிம்களின் உண்மை நிலையை அறிவதற்காக அபு சுஃபியான் மலையின் மீது ஏறி, உங்களில் முஹம்மது இருக்கிறாரா என்று கூவினார். முஸ்லிம்களில் எவரும் அவருக்கு பதிலளிக்கவில்லை. பின்பு, உங்களில் அபு குஹாஃபாவின் மகன் அபுபக்கர் இருக்கிறாரா என்று கூவினார். அப்போதும் முஸ்லிம்கள் பதிலளிக்கவில்லை. பின்பு அவர், உமர் இப்னு கத்தாப் இருக்கிறாரா என்று கூவினார். அதற்கும் முஸ்லிம்கள் பதில் சொல்லவில்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்க வேண்டாம் என்று முஸ்லிம்களை தடுத்திருந்தார்கள். இஸ்லாமின் வலிமை இந்த மூவரால் தான் என்று அபு சுஃபியானுக்கும் அவரது கூட்டத்தாருக்கும் தெரிந்திருந்த காரணத்தால் தான் அவர் இந்த மூவரை பற்றியும் விசாரித்தார். முஸ்லிம்களிடமிருந்து எந்த பதிலும் வராததால், என் மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இவர்களையே நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், அது போதும் என்று அபு சுஃபியான் கூறினார். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை அடக்க முடியாமல், ஏய் அல்லாஹுவின் எதிரியே, நீ யாரையெல்லாம் கூறினாயோ அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்றும் உனக்கு கவலையைத்தான் தருவான். எனவே நீ மகிழ்ச்சி கொள்ள தேவையில்லை என்று பதில் சொன்னார்கள். சிறிது அமைதிக்கு பிறகு அபு சுஃபியான் மீண்டும் பேசினார். உங்களில் கொல்லப்பட்டோரின் உடல்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. அப்படி செய்ய வேண்டுமென நான் கட்டளையிடவில்லை. ஆனாலும் அது எனக்கு எந்த வருத்தமும் அளிக்கவில்லை என்றார். பின்பு, ஹுபுல் எனும் சிலையே, உயர்வு உனக்குத்தான் என்று கூறினார். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது நீங்கள் அவருக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்க, நாங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று முஸ்லிம்கள் கேட்டார்கள். அதற்கு, அல்லாஹுதான் உயர்ந்தவன், அவனே கண்ணியமிக்கவன் என்று பதில் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அவர்களும் அவ்வாறே பதில் சொன்னார்கள். பின்பு, எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது, உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே என்றார் அபு சுஃபியான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்க, நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று நபி தோழர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு எஜமானாக இருக்கிறான், உங்களுக்கு எஜமானன் இல்லையே என்று பதில் சொல்லுங்கள் என்றார்கள். நபி தோழர்களும் அவ்வாறே பதில் சொன்னார்கள். அதன் பிறகு, எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி! இந்த நாள் பத்ரு போருக்கு பகரமாக ஆகிவிட்டது. போர் இப்படித்தான் கிணற்று வாளியை போன்றது என்றார் அபு சுஃபியான். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு காலும் சமமாக முடியாது. எங்களில் கொல்லப்பட்டவர் சொர்க்கத்தில் இருக்கிறார், உங்களில் கொல்லப்பட்டவர் நரகத்தில் இருக்கிறார் என்று பதிலடி தந்தார்கள். பின்பு அபு சுஃபியான், உமரே என்னிடம் வா என்று அழைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே நீ அவரிடம் சென்று அவர் என்ன கூறுகிறார் என்று கேட்டு வாருங்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு சுஃபியானிடம் வந்தவுடன், உமரே, அல்லாஹுக்காக நான் உன்னிடம் கேட்கிறேன், உண்மையில் நாங்கள் முஹம்மதை கொன்றுவிட்டோமா இல்லையா என்று கேட்டார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்களை நீங்கள் கொல்லவில்லை, அவர்கள் உமது பேச்சை இப்போதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு, இப்னு கமியாவை விடவும் நல்லவராகவும் உண்மை சொல்பவராகவும் நான் உன்னை கருதுகிறேன் என்று அபு சுஃபியான் கூறினார். இந்த இப்னு கமியா என்பவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் கொன்றுவிட்டதாக ஊளையிட்டவன். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். பத்ரில் சந்திக்க அழைத்தல். மேற்கூறிய உரையாடலுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பிவிட்டார்கள். அபு சுஃபியானும் அவரது படையும் மைதானத்தை விட்டு புறப்படும் போது, அடுத்த ஆண்டு பத்ரு மைதானத்தில் ஷாபான் மாதம் நாம் உங்களை சந்திப்போம் என்று முஸ்லிம்களுக்கு அறிக்கை விடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களில் ஒருவருக்கு, ஆம் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல் என்றார்கள். இவ்வாறு முடிவு செய்யப்பட்ட பிறகு அபு சுஃபியான் தனது படையுடன் மக்கா நோக்கி பயணமானார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். எதிரிகளின் நிலையறிதல். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி, நீ இவர்களை பின்தொடர்ந்து செல், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களது நோக்கம் என்ன என்று பார்த்து வா. அவர்கள் ஒட்டகத்தில் வாகனித்து குதிரைகளை இழுத்துச் சென்றால் அவர்கள் மக்காவிற்கு செல்கிறார்கள் என்று பொருள்.
அவர்கள் குதிரையில் வாகனித்து ஒட்டகத்தை இழுத்துச் சென்றால் அவர்கள் மதீனாவை நோக்கி செல்கிறார்கள் என்று பொருள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் மதீனா சென்றால் நான் அங்கு சென்று அவர்களுடன் போர் செய்வேன் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்க அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். அவர்கள் ஒட்டகத்தில் வாகனித்து குதிரைகளை இழுத்துச் சென்றார்கள். அவர்களது பயணம் மக்கா நோக்கியே இருந்தது. ஆதாரம் இப்னு ஹிஷாம்.